வருகின்ற பொங்கலுக்கு 2.22 கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க 248 கோடி ரூபாய் ஒதுக்கி அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலதிக விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கண்ணன் இணைக்கிறார். கண்ணன், விவரங்கள். தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பரிசானது வழங்கப்படும். அதன்படி இந்த ஆண்டு பொங்கலை முன்னிட்டு 2026ஆம் ஆண்டு பொங்கலை முன்னிட்டு பொங்கல் பரிசு தொகுப்பாக 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு நீல கரும்பு ஆகியவற்றை வழங்குவதற்கு சுமார் 248 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசானது அரசாணை பிறப்பித்துள்ளது. அதன்படி பார்த்தோம் என்றால் தமிழகத்தில் உள்ள மொத்தம் 2,22,91,210 குடும்ப அட்டைதாரர்களுக்கு இந்த பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 1 கிலோ பச்சரிசி 25 ரூபாய் என்ற அளவில் கொள்முதல் செய்ய 55 கோடி ரூபாயும், 1 கிலோ சர்க்கரை 48 ரூபாய் என்ற அளவில் கொள்முதல் செய்ய 108 கோடி ரூபாயும், ஒரு முழு நீல கரும்பு 38 ரூபாய் என்ற அடிப்படையில் கொள்முதல் செய்ய 84 கோடி என்று மொத்தம் 248 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசானது அரசாணை பிறப்பித்துள்ளது. இதன்படி பார்த்தோம் என்றால் இந்த அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் விரைவில் பொங்கல் பரிசு வழங்குவதற்கான டோக்கன் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கரும்பை பொறுத்தவரையில் போக்குவரத்து செலவு மற்றும் வெட்டுக்கூலி உட்பட 38 ரூபாயாக செய்யப்பட்டுள்ளது. அதன்படி வழிகாட்டு நெறிமுறை, அதாவது ஏற்கனவே வெளியிட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையில் சம்பந்தப்பட்ட இணை இயக்குனர், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிக கழக மண்டல மேலாளர் தலைமையில் குழு அமைத்து மாவட்ட அளவில் முழு கரும்பினை கொள்முதல் செய்து விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இந்த அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.